ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு 26ஆம் தேதி நிறைய இடத்துல கரண்ட் இல்லை. கரண்ட் இல்லைன்னு சொல்லி சொன்னால் சரியான கஷ்டம். என்னடா நாங்கள் அப்படி இலகுவாக அந்த கரண்டோட வாழை பழகிட்டோம். தண்ணி, அதாவது இந்த சுவிட்சை போட்டால் தண்ணி வரும், அடுப்பெரியும், வாஷிங் மிஷின் எல்லாமே ஈஸியாகவே நாங்கள் கரண்டோட பழகிட்டோம். அப்படி இருந்து மிக முக்கியமானது இந்த தண்ணியை எல்லாத்தையுமே போட்டு வச்சாச்சு. டேங்குக்கு அதுகள் எல்லாம் செஞ்சு இந்த டோச்சுவலுக்கு சாய்ச்செல்லாம் போட்டு வச்சாச்சு. அப்படியே எழும்பி ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு வெளியே வந்து பார்த்தா, வெளியே வந்து எங்கட ஒனியா ஒரு கிளைமேட்டு பார்த்தோம்னா மப்பு மந்தாரமாக தான் இருக்குது. இனிமேல் வெயில் வரையில அப்படியே மப்பு மந்தாரமாக இருக்குது. மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சரியானு சொல்லிட்டு அடுப்பை மூட்டி கடலை ஆவியை வச்சுட்டு இந்த பாக்குக்குள்ள விழுந்திருக்கிற பாக்கு உலைகள் எல்லாமே வந்து கடற்கரை தூக்கி கொண்டு போய் குவிச்சிட்டு பிறகு பார்த்தா எங்கள்ட இந்த முன்னுக்கு நிற்கிற மாமரத்தில் மாங்காயில் நிறைய பிஞ்சுகள் பிடிச்சிருக்கு. ஆனால் எல்லாமே இந்த மழைக்கு கருப்பு கருப்பு அடிக்க ஒழிக்கிட்டு அப்புறம் சரின்னுட்டு சொப்பின் பேக்கை கட்டி விட்டு அது வந்து அதுக்குள்ளே நீட்டாக வந்து முத்துமென்று சொல்லிட்டு சொப்பின் பேக்கை கட்டி விட்டுனா நான் அதையும் கட்டி விட்டதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா உடுப்பு காய வச்சுனா உடுப்பு காய வைக்கிறது இந்த மழை காலத்தில் வந்து எல்லா அம்மாக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை இந்த உடுப்பு காய வைக்கிறது தான். சரி, அந்த வெயில் இல்லாட்டியும் வெளியே இருக்கிற அந்த காற்றுக்காவது உலர்ந்து வரும்னு சொல்லி காய போட்டாச்சு. காய போட்டுட்டு நான் முன்னுக்கு கொஞ்சம் மல்லிகை வச்சிருக்கிறேன், மல்லிகை செடி வச்சிருக்கிறேன். மல்லிகை செடி எல்லாமே வந்து அடியில் வந்து கிளவிட்டு வருது. அப்படி அடியில் கிளவிட்டு வந்தால் வந்து பெருசாக அந்த சடைச்சி வளருது. வந்து கொஞ்சம் உயரமாக வர்றதுக்காக என்ன செய்யுதுன்னா ஒரு சணலால் வந்து எல்லாத்தையும் உயர்த்தி காட்டிட்டு மண் நினைச்சி விட்டுட்டு உள்ளுக்குள்ளே வந்தாச்சு. அதுக்கு பிறகு இதுக்கு இடையில் தேங்காய் உரிக்கிறதுக்கு ஆட்கள் வந்துட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு டீ போட்டு கொடுத்தாச்சு. அப்படி எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர கடலையும் இங்கே அவிஞ்சிட்டுது. இடக்கிட அடுப்பு மெரிச்சு அதை சும்மா அவியாது கடலையும் அவிஞ்சிட்டு பிறகு என்ன அதை தாளிச்சு பிள்ளைங்களையும் போட்டு கொடுத்தாச்சு. அதோட வந்து வேலை முடிஞ்சது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இந்த ஒரு நிமிஷம் வீடியோவில் 3 தரம் டீ பிள்ளைங்க டீ போட்டு கொடுத்துட்டு திருப்பி அந்த பாத்திரங்களை கழுவி வைக்கிறதுல காணுமெண்டா ஆகிடும். சரி, என்ன போயிட்டு சமையலை பாருங்க. தேங்காய் அரிக்கிறதுக்கு மக்கள் வந்திருக்காங்க. அப்போ இன்றைக்குமே பெரிய சமையல்லாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.